வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்வீட்டும் காரமும் தீபாவளிக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஸ்பெஷலான இந்த ஸ்வீட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. காஜு கத்திலி, இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவு முந்திரி பருப்பு அதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இதை போல் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இது நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவு சுகர் போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த சுகர்லாம் நல்லா கரையிட்டோங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுவும் ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம முந்திரி அந்த விழுதை இதில் போட்டுடலாங்க. இப்போ இது நல்லா சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் அப்படியே தொட்டு பார்க்கலாங்க. ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி விழுதை இதில் போட்டுடலாம். முந்திரி பவுடரை இதில் போட்டுட்டு நல்லா கரண்டியில் அதுக்குள்ள கலந்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணியிருந்தேன். இப்போ லைட்டாக அப்படி கெட்டிப்பட ஆரம்பிக்குது. ரொம்ப தண்ணியும் ஊற்றிட வேண்டாம். இது 1/4 டம்ளர் தான் ஊற்றினேன். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றியாச்சுங்க. அதையும் போட்டு நல்லா கலந்துச்சு கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் மேலே அப்படி நெய் தடவிக்கலாங்க. இப்போ இந்த காஜு கத்திலி ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த காஜு கையில் எடுத்துச்சு இப்படி உருட்டி பார்க்கலாம். உருட்டுற பதம் வந்த பிறகு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாவை வந்து நம்ம பட்டர் பேப்பரில் அப்படி ஷீட்டில் அப்படி கொட்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ இந்த பேப்பர் வச்சு நம்ம அழுத்தி பிசைஞ்சிடலாம். 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம விடாமல் அப்படி பிசைஞ்சிட்டே இருக்கணுங்க. சூடாக இருக்கும். அழுத்தி இது போல் பிசைஞ்சிட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியான பிறகு நம்ம இன்னொரு பட்டர் பேப்பரை இது மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம சப்பாத்தி திரட்டோல அந்த கட்டை எடுத்துட்டு இதில் அப்படியே சப்பாத்தி மாதிரி அப்படியே இழைச்சிக்கலாங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு நம்ம திக்காக இதை இழைச்சிக்கலாங்க. இழைச்சிட்டு நம்ம எல்லா பக்கமும் நம்ம அதை ஸ்கொயராக அப்படியே ஆக்கிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கத்தி எடுத்துட்டு நம்ம அதில் முதல்ல கிராஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு கோட்டுக்கும் நம்ம ஒரு 2 இன்ச் அளவு கேப் விட்டுருவோம். கிராஸாக இது போல் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் இது நல்லா டைமண்ட் ஷேப்பில் அழகாக வரும். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இது 2-3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாங்க. இது எடுக்க ஈஸியாக வந்துடும். நல்லா டேஸ்டான காஜு கத்திலி நம்ம இது போல் தீபாவளிக்கு ஸ்வீட் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ரொம்ப அருமையான இந்த ஸ்வீட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
முந்திரி பருப்பு மட்டும் இருந்தால் போதுங்க, கொஞ்சம் நெய்யும் இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அருமையான இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் நிறைய வீடியோலேயும் இந்த ஓலை பக்கோடாலாம் செய்திருக்கேன். இது ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுருந்தேன். வாங்க இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பிளெண்டரில் நம்ம எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவு உடைச்ச கடலை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. நைஸாக இதை போல் அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச அந்த உடைச்ச கடலை பவுடர், அரை கப் அளவு கடலை மாவு, எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது ஓமம் நல்லா இது போல் கையில் நசுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு காரம், பிளெயின் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேங்க, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். பெருங்காய தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பட்டரை ஆட் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக சுட வச்ச ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அடுப்பில் வச்சுட்டு இதில் மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். உப்பு போதுமான்னு பார்த்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது முறுக்கு புழிகிற தேன்குழல் கட்டையை எடுத்துகிட்டு, தேன்குழல் அந்த எந்திரம் எடுத்துகிட்டு நம்ம எல்லா பக்கமும் ஆயில் தடவிக்கலாங்க. உள் பக்கமும் ஆயில் தடவிக்கலாம். இதில் இந்த 2 கோடு இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ரிப்பன் பக்கோடா புழிகிற அந்த தட்டை அதில் போட்டுட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த குழலுக்குள்ளே போட்டுட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பிழிஞ்சிடலாம். நல்லா டேஸ்டான ரிப்பன் பக்கோடா தயாராகிடுச்சுங்க. இதில் நம்ம காரம் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தபடி இதில் கூட்டியோ குறைச்சியோ இதில் சேர்த்துக்கலாம். நான் அதில் ஒரு அரை டீஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா இது போல் பிழிஞ்சிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததை திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எண்ணெயை வடி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாங்க. நல்ல டேஸ்டான ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா தயாராகிடுச்சுங்க. இதை போல் நம்ம எல்லா மாவையும் அப்படியே பிழிஞ்சிடலாம். நீங்களும் இந்த ஸ்வீட் காரம் இந்த தீபாவளிக்கு இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டான இந்த ஓலை பக்கோடாவும் இது போல் மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.